ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் யார் முதல் குண்டை வீசுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளுமே காத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ரஷ்யா அறிவிச்சிட்டாங்க, ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனை உக்ரைன் மண்ணில் நான் செய்ய வேண்டியதாக இருக்குது, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி விடிய காலை 5:30 மணிக்கு யுஎன்எஸ்சியினுடைய மீட்டிங் கூட்டப்பட போகிறது. அது மட்டும் கிடையாது, G7 நாடுகள் நாளைக்கு பேச போகிறாங்க. புட்டின் அவர்களை எதிர்த்து பைடன் அவர்கள் பெரிய அளவு வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியாக ப்ரெஸ் மீட்டெல்லாம் கொடுத்துட்டு வராரு. இது உலகத்தை எந்த அளவுக்கு அச்சுறுத்துகிறது அப்படிங்கிறத இந்த பதிவிலும் 3 மணிக்கு மேலே லைவாக என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, என்னென்ன நடைபெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தமிழ் பொக்கிஷம் லைவாகவும் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. உக்ரைனில் நாங்கள் ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு வார்த்தையோடு சொல்லியிருந்தா பிரச்சனையே கிடையாது. இந்த ராணுவ நடவடிக்கையில் வேறு ஏதாவது நாடுகள் குறுக்கே வந்து இல்லாட்டி இதை தடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அதனுடைய கான்சிக்வன்சஸ் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு புட்டின் அவர்கள். ஸோ நாங்கள் யுத்தத்துக்கு தயார். உக்ரைனுக்குள்ளே நிறைய பேர் எங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. குறிப்பாக ரிப்பப்ளிக் ஆஃப் டான்பாஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, டான்பாஸ் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். இந்த டான்பாஸ் ரீஜன் அதாவது ஈஸ்ட் உக்ரைன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஈஸ்ட் உக்ரைனில் ரஷ்யாவுக்கு ஆதரவான 2 நிலப்பரப்பு இருந்துச்சு, டான்ஸ்க் மற்றும் லுஹன்ஸ்க் அப்படிங்கிறது தான். இங்கே ரஷ்யாவினுடைய ஆதரவாளர்கள் மட்டும் கிடையாது, ரஷ்யாவினுடைய குடிமக்களும் இருந்தாங்க. அவங்க உக்ரைனுக்கு எதிராக ரொம்ப நாளாக போர்க்கொடி தூக்கிட்டே இருந்தாங்க. 2014 இது நடந்தது. இதுக்காகத்தான் மினிஸ்க் ஒப்பந்தங்கள் எல்லாமே ஏற்படுத்தப்பட்டது. இதெல்லாம் கடந்த காலங்களில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ கடைசியாக இந்த டான்பாஸ் மற்றும் லுஹன்ஸ் அப்படிங்கிற 2 நாடுகளையும் நாங்கள் குடியரசாக அங்கீகரிக்கிறோம், அதனுடைய விடுதலை அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் புட்டின். இப்படி சொன்ன உடனே உலக நாடுகள் எல்லாருமே சேர்ந்து, யூகேவாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ஐநா சபையாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ரஷ்யா மீது பலவிதமான பொருளாதார தடை விதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பொருளாதார தடை கண்டமானிக்கு விதிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, இவ்வளோ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒற்றுமையாக இருக்கிறது, அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கிறது, கண்டிப்பாக அவங்கள இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த மணி டிரான்ஸ்ஃபர்லேருந்து கட் பண்ணிடுவாங்க, ஸ்விஃப்ட் அப்படிங்கிற கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்லேருந்து இவங்களை கட் பண்ணிடுவாங்க, ரஷ்யா கொஞ்சம் ஒதுங்கி போய்விடும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ரஷ்யா யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் உக்ரைனில் இருக்கக்கூடிய இராணுவ முகாம்களை மட்டும் இன்னைக்கு தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் ஷார்ப்பான வெப்பன்ஸை வச்சு ரொம்ப அக்யூரேட்டாக என்னென்ன இடங்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கிறது, அதை எப்படி அழிக்க வேண்டும் அப்படிங்கிற பக்கா பிளானோடி அவங்களுடைய குண்டுவீச்சு நடைபெறுவதாக சொல்லுகிறார்கள். இந்தியாவை காப்பாற்றுறதுக்காக ஏர் இந்தியா இன்னைக்கு செல்வதாக இருந்தது. 22, 24, 26 இந்த தேதிகள்லாம் ஏர் இந்தியா விமானம் செல்வதாக இருந்தது. ஆனால் வேறு வழியே இல்லாமல் நம்முடைய விமானம் பாதி வழியிலேயே திரும்ப வந்தது அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தியும் கிடைத்திருக்கிறது. ஸோ விமானங்கள் பறப்பதற்கு அங்கே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. உக்ரைன் நாட்டுக்கு மேலே நீங்கள் பறக்க வேண்டாம், பறந்தால் இப்போ யார் வேணாலும் சுட்டி வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எல்லா நாடுகளும் எச்சரிக்கையாக இதை பார்த்து வருகிறார்கள். ஸோ புட்டின் அவர்கள் சொன்னதுக்கு எதிராக இப்போ பைடன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை நாங்கள் காப்பாற்றுவோம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நாங்கள் இதோ எங்களுடைய படையை திரட்ட ஆரம்பித்திருக்கிறோம், உலக நாடுகளுக்கு ரஷ்யா பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா, 2வது உலக யுத்தம் முடியும் போது உலக மக்கள் தொகை இருக்குது பார்த்தீங்களா, அந்த உலக மக்கள் தொகையில் வெறும் 6.3% தான் அமெரிக்காவினுடைய மக்கள் தொகை. ஆனால் 6.3% மக்கள் அந்த உலகத்தினுடைய சொத்தை நீங்கள் எடுத்திங்கன்னா பாதி சொத்து யார் கையில் தான் இருந்துச்சு, அமெரிக்கா கையில் தான் இருந்துச்சு. இது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த பாதி சொத்தை காப்பாற்றுறதுக்காக இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சொத்தை அழிப்பதற்காக இல்லாட்டி இந்த சொத்தை கொஞ்சமாக பாதுகாப்பதற்காக அவங்களுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, பட்ஜெட்டில் 13 பில்லியனாக இருந்தது 50-60 பில்லியனாக உயர்த்துறாங்க. 1950-53 காலங்கள்லாம் ரொம்ப பெரிய அளவு அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் உயர்ந்திருக்கான காரணம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த அசட்ஸை பாதுகாப்பதற்காகத்தான். ஸோ இதனால் நாட்டோ படைகள் உருவாக்கப்படுகிறது. நாட்டோ படைகள் ரஷ்யாவுக்கு எதிராக மாறுகின்றன. ஒரு கட்டத்தில் ரஷ்யா அப்படிங்கிற நாட்டை எதிரியாக பார்த்து 1991 சோவியத் யூனியன் ரஷ்யா 15 நாடுகளாக சிதறடிக்கப்படுகின்றன. அப்போதிருந்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் நீ வல்லரசா நான் வல்லரசா அப்படிங்கிற ஒரு போட்டி பொறாமையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் பாதிப்படைவது உக்ரைன் போன்ற நாடுகளும் அங்கு இருக்கக்கூடிய சாதாரண மக்களும் தான். உக்ரைனை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் தான் எனக்கு பிடிக்கல. புட்டின் அவர்கள் இந்த வார்த்தையும் சொல்லியிருக்காங்க, உக்ரைனை எங்களுடன் இணைப்பது எங்களுடைய கொள்கை கிடையாது, அங்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தை மாற்றி அங்க இருக்கக்கூடிய இரத்த கரை படிந்த அந்த அரசாங்கத்தை மாற்றுவது மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கு, அதுதான் அந்த மக்களும் விரும்புகிறார்கள், அதனால தான் இந்த தாக்குதலை நாங்கள் நடத்த வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐநா சபையினுடைய சீஃப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பா மனிதாபிமானம் அப்படிங்கிறத வச்சு இந்த யுத்தத்தை கொஞ்சமாக முடித்து விடலாமே, இல்லாட்டி சமாதானமாக போய்விடலாமே அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். உலக நாடுகள், இந்தியா போன்ற பல நாடுகளும், குறிப்பாக தமிழகம் கூட என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எப்போ உக்ரைனில் தமிழர்கள் யாராவது இருந்தீங்கன்னா அவசரமாக இந்த நம்பருக்கு அழையுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எமர்ஜென்சி நம்பர் அப்படிங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள்.
அது மட்டும் கிடையாது. நம்ம சொன்ன மாதிரி கச்சா எண்ணெயுடைய விலை அப்படிங்கிறது இன்னைக்கு 2.4% அதிகரித்திருக்கிறது. கிட்டத்தட்ட பேரலுக்கு $102 அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த உயர்வு உலகமெங்கிலும் எதிரொலிக்கும். உலகத்தில் எல்லா நாடுகள் போட்டு வச்சிருக்கிற பட்ஜெட் இது பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும், பெரிய ஓட்டைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட் எல்லாமே கிராஷ் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக ரஷ்யாவில் மார்க்கெட் அப்படிங்கிறத சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்தியாவிலையும் மார்க்கெட் ரத்த கலரியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் உஷாரா இதுலேருந்து கவனித்து உங்களுடைய பணத்தை திரும்ப எடுத்துக்கொள்வதா இல்லாட்டி பங்குகளை வாங்குவதா அப்படிங்கிற முடிவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ ரஷ்யாவுக்கு நிறைய நண்பர்கள் தேவைப்படுவாங்க. ஸோ ரஷ்யாவினுடைய பிரைம் மினிஸ்டர் கசக்ஸ்தானுக்கு போறதா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. சீனா ரஷ்யாவுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஈரானால பேச முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா ரொம்ப நாட்களுக்கு பிறகு அணு ஆயுத ஒப்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப பெக்யூலரான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஈரானே வாய் திறந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக கையெழுத்து ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஈரான் ரஷ்யாவுக்கு ஆதரவு கொடுத்தார்கள் என்றால் அந்த அணு ஆயுத ஒப்பந்தம் கையெழுத்து ஆகாமலே போய்விடும். அது ஈரானுக்கு மிகப்பெரிய இழப்பாக மாறும். ஸோ ஈரான் கொஞ்சம் நாட்களுக்கு அப்படியே சைலண்டாக இருக்க போகிறாங்க. ஆனால் எவ்வளவு நாட்களுக்கு அப்படிங்கிறது தெரியல. பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான் போன்ற நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக, யூகே, யுஎஸ்ஏ இவங்கெல்லாம் ரஷ்யாவுக்கு எதிராக பெரிய நடவடிக்கைகள் எடுப்பாங்க. அந்த நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத லைவாக நம்ம பார்க்க போகிறோம். நிறைய செய்திகள் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கும்போது ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் சொன்னது அந்த 6.3% உலக மக்கள் தொகையில் மக்கள் தொகையாக இருந்த அமெரிக்கர்கள் உலகத்தின் பாதி சொத்தை அனுபவிக்க நினைத்து பல வல்லரசுகளையும் பல நாடுகளையும் அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, விழுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த யுத்தம் ரஷ்யா உக்ரைனுக்கு இடையே ஏற்பட்ட யுத்தம் கிடையாது. உக்ரைனுக்குள்ள நாட்டோ படைகள் வந்ததால், உக்ரைனுக்குள்ள அமெரிக்காவினுடைய ஆதரவு அப்படிங்கிறது வந்ததால் என்னுடைய பாதுகாப்புக்கு இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய அச்சுறுத்தலாக இருக்காங்க, அதனால இந்த யுத்தத்தை நான் செய்ய வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லும்போது இதே மாதிரி அடுத்தடுத்த நாடுகள் எந்தெந்த பிரச்சனையில் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம விவாதிக்க போறோம். ஸோ லைவா சில விஷயங்களை நம்ம பேசலாம். 3 மணிக்கு காத்திருங்கள். ஸோ வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லைவாக டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்லாம் சொல்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சேர்த்தான பிரார்த்தனையும் தான். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்கள காப்பாற்றுறதுக்காக, இப்போ உக்ரைன் அப்படிங்கிறது பெரிய அளவு இராணுவ வீரர்கள்லாம் இல்லாத ஒரு நாடு தான். ரஷ்யா கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மடங்கு அவங்களுடைய இராணுவமாக இருக்கட்டும், அவங்களுடைய இராணுவ இயந்திரங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி ஆயுதங்களாக இருக்கட்டும் குறைவான நாடு தான். பொதுமக்கள் நானும் ஷூட்டிங்க்கு வரேன், இல்லாட்டி என்னையும் இந்த மாதிரி இராணுவத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி பல நாள் ப்ராக்டிஸ் எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதெல்லாமே நம்ம பார்த்தோம். அந்த மக்களுக்கு எதுவும் நடக்காமல் சீக்கிரமாக ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டு இந்த யுத்தம் உடனே முடிய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை நாம் செய்து கொள்வோம். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.